எனக்கு புரியல. சுத்தமாவே எனக்கு புரியல. என்ன இல்ல மாயா உனக்கு என்னதான் கோவம்? இல்ல நான் சும்மா தான் கேட்குறேன். உனக்கு என்னதான் கோவம்? அத மட்டும் என்ட்ட சொல்லு சரியா? உனக்கு என்னதான் கோவங்கிறது? நீ எதுக்கு இப்படி பண்ற? என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மாயா இருந்துகிட்டு நம்ம பூர்ணிமாட்ட ரொம்ப கத கதையா அடிச்சு விட்டுருப்பாங்க. நம்ம பூர்ணிமாவும் ஐயோ! கேட்க முடியலையே எப்படா அங்கருந்து போறது? அப்படிங்கிற மாரி ஒரு இன்டென்ஷன்ல அங்க இருந்துகிட்டு ஏதோ கேட்கணுங்கிறக்காண்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாயா ஏதேதோ வன்மத்த கக்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மாயா இருந்துகிட்டு பூர்ணிமா இருந்துகிட்டு நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு வெளில வந்திருப்பாரு. அதனால பூர்ணிமாட்ட போயிட்டு பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாப்ல. அத வச்சுக்கிட்டு அவன் எதுக்கு உங்கள்ட்ட பேசுறான்? அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேசம்போது நம்ம பூர்ணிமா போயிட்டு மாயாட்ட உட்காரும்போது மாயா வம்பிழுத்துருப்பாங்க. நீ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுன? அப்படிங்கிற மாரி என்ன பேசுனீங்க? அப்படிங்கிற மாரி வம்பிழுத்துருப்பாங்க. அது வந்துட்டு இவங்க விஷ்ணு காதுல கேட்டிருக்கும். விஷ்ணு வந்துட்டு நம்ம பூர்ணிமாட்ட கேட்டப்ப வந்துட்டு இது மாரி சொல்லியிருப்பாங்க. நீ வந்துட்டு அவங்க வந்துட்டு பூர்ணிமாட்ட இது மாரி எதுக்கு அப்படி சொல்றாங்க? நான் உங்கள்ட்ட ஒரு நல்லதுக்கு தான நான் சொன்னேன். அப்படிங்கிற மாரி பூர்ணிமாட்ட நம்ம போய் சொல்லுவாப்ல. ஆனால் மாயா வந்துட்டு அதுக்கு ஒண்ணு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. நீ அவன் எதுக்கு என்ன இப்படி சொல்லலாம்? நான் சும்மா ஒரு சைகை தான் ஒரு ஜாலிக்கு தான் நான் ஃபன் மூடுக்கு தான் பண்ணேன். அவன் வந்துட்டு சீரியஸ் எடுத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றான் அப்படிங்கிற மாரி நெறைய வன்மத்த கக்கிக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனா. விஷ்ணுவ பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி. டேய் 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 உன்ன பார்த்தாலும் தான்டா எங்களுக்கு பிடிக்கல. ஆயா உன்ன பார்த்தாலும் தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி எங்களுக்கு ஒரு டவுட்டு. உனக்கு டவுட்டே இல்ல. உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பூர்ணிமா ஏதோ கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அது முடிக்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. எதுவுமே பேசாதீங்க. நீங்க பேசுறதுனால தான் வெளியில வேற இன்டென்ஷன்ல வெளியில ப்ரமோட் ஆகுது. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா உங்க உங்க கேம் மட்டும் நீங்க பாருங்க. இனிமே டாஸ்க்கும் வராது வேற. நீங்க உங்க பேச்சும் குறைச்சுக்கோங்க. நீங்க பேசுறதுனால வெளியில வந்துட்டு ஒரு டாக்கிங் வேற மாரி விழுகுது. ஆனால் இங்க பண்ற தப்பு, குறைகள், நிறைகள் எல்லாமே ஆனா வெளியில தெரியுது அப்படிங்கிற மாரி நம்ம பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க. அது வேணாலும் நீ ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லப்போனா. ஏன்னா, அவங்க வந்துட்டு வெளியில வந்துட்டு இப்ப என்னமோ எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா நடிக்கிறாங்களா? இல்ல வெளில போயிட்டு பார்த்துட்டு வந்தனால எதுவும் அப்படி இருக்காங்களா? அப்படிங்கிறது தெர்ல. மேபி மாயா வன்மத்த கக்காம பொறாமையில பொங்குற மாரி தான் பொங்குது தான். பொங்கல் வருதுல்ல, அதனால பொங்குற மாரி தான் இது பண்றாங்க. பொங்கட்டும்.